வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய வெற்றிடம். கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஒரு கட்சிய அதோட தலைவரை வச்சு தான் நாம பெரும்பாலும் பார்ப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த கவர்ச்சி மிகுந்த தலைவர் கேப்டன் இல்லாத தேமுதிக ஒரு பெரிய சவாலை சந்திக்குது. கட்சி தாக்குப்பிடிக்குமா? அரசியல்ல அவங்களோட இடம் என்னவாகும்? இதெல்லாம் தான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வி. இதை நாம ஒரு 5 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். கட்சியின் முதல் டெஸ்ட், புது தலைமை என்ன சொன்னாங்க, கடலூர்ல என்னென்ன தீர்மானங்கள் போட்டாங்க, கூட்டணி மர்மம், அப்புறம் இதெல்லாம் 2026 எலெக்ஷனை எப்படி பாதிக்கும்னு பார்ப்போம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த கடலூர் மாநாடு. ஜான்வரி 2026ல டிஎம்டிகே ஒரு பெரிய மாநாட்டை நடத்துறாங்க. அதுக்கு பேரு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. இது ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னா, கேப்டன் மறைவுக்கு அப்புறம் நடக்கிற முதல் பெரிய கூட்டம் இதுதான். பாருங்க, இது வெறும் தொண்டர்களை பார்க்குற ஒரு சாதாரண மீட்டிங் இல்ல. இது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த். தங்களோட பலத்தை காட்டவும் 2026 தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்தவும் செஞ்ச ஒரு முக்கியமான மூவ். அப்போ இந்த புது தலைமையில யார் முன்னாடி வராங்க? 2 பேர். ஒன்னு விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா, இன்னொன்னு அவங்க மகன் விஜயபிரபாகரன். இவங்க பேச்சு தான் மாநாட்டோட ஹைலைட். பிரேமலதா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. தேமுதிகவுக்கும் தொண்டர்களுக்கும் மரியாதை கொடுக்கறவங்க கூட மட்டும்தான் கூட்டணி. இதுக்கு என்ன அர்த்தம்? முன்னாடி நடந்த கூட்டணி அனுபவங்கள் சரியில்லை, இனி அப்படி இருக்காதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா விஜயபிரபாகரன் அவர் கட்சி மேல இருந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னார். அதாவது, பணத்துக்காக தான் தேமுதிக அரசியல் செய்யுதுன்னு சொல்றவங்களுக்கு நாங்க எங்க காலேஜை வித்து கூட சேவை செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஒரு எமோஷனல் டச் கொடுத்தாரு. இது ஒரு விதத்துல அவங்க மேல இருந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதிலடி. சரி, பேச்செல்லாம் நல்லா இருக்கு. ஆனா கட்சியின் அடுத்த கட்ட திட்டம் என்ன? அவங்களோட கேம் பிளான் என்ன? இதெல்லாம் தான் அவங்க நிறைவேற்றின தீர்மானங்கள்ல இருந்து நமக்கு தெரிய வருது. மொத்தமா 11 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. இந்த 11 தீர்மானமும் தேமுதிகவோட எதிர்காலத்துக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி. வாங்க அதுல சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். சோ அவங்களோட ப்ரையாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 கேப்டனோட புகழ நிலைநிறுத்துறது, 2 கூட்டணி முடிவெடுக்கிற முழு பொறுப்பையும் பிரேமலதா கிட்ட கொடுக்கறது, 3 மக்கள் நல திட்டங்கள், 4 மீனவர்கள் பிரச்சனை மாதிரி லோக்கல் இஷ்யூஸை கையில் எடுக்கிறது. ரொம்ப தெளிவான ஒரு அஜெண்டா. இங்க பாருங்க, ஒரு பக்கம் கேப்டனுக்கு பாரத் ரத்னா, மணிமண்டபம்னு எமோஷனல் கோரிக்கைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் பொங்கல் பரிசு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப், கச்சத்தீவு பிரச்சனைன்னு நேரடியான பாலிசி கோரிக்கைகளும் இருக்கு. சோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரும் மனசுலயும் இருந்த அந்த $1 மில்லியன் கேள்வி, அடுத்த எலெக்ஷன்ல தேமுதிக யாரு கூட கூட்டணி வைக்க போகுது? ஆனா இந்த கேள்விக்கு நேரடியான பதில் கிடைக்கல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய சஸ்பென்ஸே கிரியேட் பண்ணிட்டாங்க. முடிவெடுத்தாச்சு, ஆனா இப்ப சொல்ல மாட்டோம்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அவங்க பேச்சு. பிரேமலதா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க முடிவு பண்ணிட்டோம், ஆனா அதை அறிவிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னு. இது ஒரு கிளாசிக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. மற்ற பெரிய கட்சிகள் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு கரெக்டான டைம்ல தங்களோட முடிவை அறிவிக்கலான்னு ஒரு வெயிட்டிங் கேம் ஆடுறாங்க. சரி, இந்த வெயிட்டிங் கேம், இந்த தீர்மானங்கள், இந்த பேச்சு, இதெல்லாம் 2026 தேர்தல்ங்கிற அந்த பெரிய செஸ் போர்ட்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க பார்க்கலாம். தேமுதிக எடுக்க போற ஒரு முடிவு தமிழ்நாடு அரசியலே மாத்தலாம். அது ஆளுங்கட்சியான திமுகவோட கணக்குகளை தப்பாக்கலாம். எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு அது ஒரு பலமாவும் இருக்கலாம், இல்ல போட்டியாளராகவும் மாறலாம். பாஜகவுக்கு ஒரு முக்கியமான பார்ட்னர் கிடைக்கலாம். ஏன் புதுசா வந்திருக்கிற விஜயோட தவக்க கட்சிக்கும் இது ஒரு சவால் அமையலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த மாநாடு மூலியமா தேமுதிக ஒன்னு சொல்ல வருது: நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்கோம், எங்களை யாரும் சாதாரணமா எடை போட்டுறாதீங்க, நாங்க தான் அடுத்த கிங் மேக்கர்னு சொல்ற மாதிரி இருக்கு. கடலூர் மாநாடு தேமுதிகவுக்கு ஒரு புது வழியை காட்டியிருக்கு, ஒரு தெளிவான கேம் பிளானை கொடுத்திருக்கு. ஆனா நிஜமான கேள்வி இதுதான்: கேப்டன் இல்லாத இந்த காலகட்டத்துல இந்த வியூகம் மட்டும் போதுமா? இது தேமுதிகவுக்கு ஒரு அரசியல் மறுபிறவியை கொடுக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.